இப்போ ஜெனட்டிக்காக ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு வகையான நோய் இருக்குன்னா அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஒரு நல்ல வாழ்க்கை முறையை வாழ்ந்து நல்ல உணவு, நல்ல என்விரான்மெண்ட்டு, உணவு மட்டும் கிடையாது, தூக்கமும் இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கரெக்டாக இருந்தார்னா அது வராது. கெமிக்கல் காம்பவுண்ட் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஜீனாக மாறிடும். இன்னொன்று சொல்கிறேன், நல்ல ஒரு ஜீனாகவே வந்தாலும் இவர் வாழ்க்கை முறை பீஸா பர்கர்னு ஒரு ஜங்க் ஃபுட்டை போட்டு குப்பைத்தட்டியில் போடுறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கிறதுனாருனா கெமிக்கல் காம்பவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறி நல்ல ஜீனும் கெட்ட அது ஒரு நோயான ஜீனாகவும் மாறும். அதனால் ஜீன் மட்டும் ஒரு காரணம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கை முறை நல்லா இருந்தாலே ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரவே வராது. நல்ல முறையில் வாழுங்க. சிம்பிளான ஃபுட்டாக இருந்தாலும் வீட்டில் சின்னதாக சமைச்சு சாப்பிடுங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் தான், சும்மா இருங்க.